கண்ணு திறந்து பார்த்தாதான் இதெல்லாம் தெரியும். இந்த ஆராயம் தெரியறதுக்கு அந்த பேரொழிய அதெல்லாம் வெளியில இருக்கு. பேரொழிய அந்த பேரொழி எங்க வந்து வாங்கணும்? இந்த கண் உள்ளொழியாக வாங்க வேண்டும். இது ஒரு பேரொழி. அந்த பேரொழியை காத்துல வாங்கினா உள்ள ஒரு சவுண்ட் உள்ளடி வரணும். அது காத்து நீங்க சவுண்ட வாங்கணும். சுவாசிக்கணும். காத்து வெளியில இருக்குது. நீ சுவாசிக்கணும். வெளியில இருக்கிற காத்த உள்ள வாங்கணும். வாங்கினாதான் உன் உடம்புல சுழற்சி, உன் இதயம் இயங்கும், உன் ரத்த ஓட்டம் ஓடும், எல்லாமே நடக்கும். காற்று இந்த பஞ்சபூத சக்தியும் பெண்கத்தில் வைப்பது இறைவன். ராகு கேது 9 கிரகங்கள். ஏன் நவகிரகங்கள் 9? நவதானியங்கள் 9. சினிமா படங்கள் நவரசங்கள் 9, நவகிரகங்கள் 9, நவரத்தினங்கள் 9, நவதானியங்கள் 9, எல்லாமே 9. 9 இல்லாம இல்லவே இல்லை. உடம்புல 9 வாசல், உடலுக்கு 9 வாசல். இந்த கண்ணபாரு 2 வாசல், காதபாரு 2 வாசல், மூக்கப்பாரு 2 வாசல், இந்த வாயப்பாரு 3, 2, 6, 1, 7. அடுத்தது மனிதன் உண்ணக்கூடிய பொருளை வெளியேற்றக்கூடிய அந்த 2 பாதை, இந்த 2 பாதை 2 வாசல். உடலுக்கு 9 வாசல். 9 கிரகத்துக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்கு. அந்த நவகிரகங்கள் இருக்கு. நீ எங்கேயுமே எங்கேயுமே தேட வேணாம். வேண்டாதீங்க. அந்தக்கு வைக்கிற கிண்ணத்து வைத்தான். நவகிரகங்கள் இல்லாம என்ன நடக்கும்? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு காலத்துல ஞானம் வேணும். ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் மேடையில பேசுறாரு எங்க ஐயா பெரிய ஆளு, மதுரை ஆதினம், தங்க சிம்மாசனத்தில் உட்கார வேண்டிய தங்க தமிழ். என்னை பற்றி என்னன்னு கேட்டா, என்னன்னா அந்த டைம் மாத்து அதனால என்ன பேசக்கூடாது. திருக்குறளை வந்து அவர் புலம்போட்ட பெற்றெடுத்த ஒரு மகனுக்கு சிறப்பரசன் பெயர் சூட்டியவர், பெற்றெடுத்த மகனுக்கு தமிழ் இலக்கியா என்ற பெயர் சூட்டியவர், பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு குறள் அரசன் என்ற பெயர் சூட்டியவர். இப்படி குறளுக்கு திருக்குறளுக்கு அந்த வள்ளுவனுக்கு அவனுடைய வல்லமைக்கு புகழ் பாடக்கூடிய ஒரு தமிழன் பேசுகிறான் என்பதற்காகத்தான் என்னுடைய திருவள்ளுவரை மனத்தில் இணையத்தை காணக்கூடிய திருக்குறள் செல்வ மணிமொழியாக இந்த மணிமொழியாக பேசக்கூடிய இந்த தமிழின் மணிமொழியாக பேசக்கூடிய அந்த மணிமொழியாக மறக்க முடியும். ஐயா வந்து நீராக பேசுறது அது எங்களுக்கு தெரியும். இதுவும் தெரியும். 2 எப்படி முடியுது? அதுவும் முடியும், இதுவும் முடியுது. இந்த பேலன்ஸ் எங்கேயும் கிடைச்சது. இந்த நான் இசை எங்கேருந்து வருது? இசைக்கு யாரு? வித்தைக்காரன் உடன் வேண்டும். வித்தைக்காரன் உடன் ஜாதகத்தில் இருந்தால்தான் அவனுக்கு வித்தை வரும். வித்தைக்காரன் உடன் இருந்தால்தான் அவனுக்கு ஜோதிடம் வரும். வித்தைக்கு அதிபதியான புதனின் வீடு ஒன்று கன்னி, இன்னொன்று மிதனம். மிதனம் என்று சொன்னால் முதல்ல வித்தைக்கு அதிபதி புதன் இருந்தால்தான் அவனுக்கு அந்த மிதனம் வரும். இதோட
நீ இன்னொன்னு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த போட்டவங்க எடுத்துக்கோ. முதல்ல குழந்தை பிறந்த எடுக்கலாம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் விக்யதே ஜென்ம பத்திரிகா அப்படின்றான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குழந்தை பிறந்தவங்க ஜனம் எடுத்தோம் சௌக்கியமா இருக்குன்றான். இன்று நடைபெற்ற அருமையானதொரு விழாவிலே நம்முடைய அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுதலுக்குரிய நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு மிகு எழுச்சி மிகு வீரரான தமிழ் சமுதாயத்தின் மீதும் தமிழ் மொழி மீதும் சைவ சமயத்தின் மீதும் மத நலனுக்கு மீதும் நம்பிக்கை கொண்ட டி ராஜேந்திரன் அவர்கள் பேசிய உரை மிகச் சிறப்பான உரை என்பது மாத்திரமல்ல, எழுச்சி மிகு உரை. அவருடைய உரையிலே ஜோதிடத்தை பார்த்தோம், கலைகளை பார்த்தோம், சமய எழுச்சியை பார்த்தோம், தமிழ் மொழியினுடைய சிறப்பை பார்த்தோம், தமிழ் இன எழுச்சியை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க உரையை இந்த தினம் மதுரை மக்கள் கேட்டார்கள், நாங்களும் கேட்டோம். மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய பணி என்னென்னு சிறக்க நம்முடைய நல்லாசிகள்